வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷின் மனவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு உயிர் உடலிலிருந்து பிரியும்போது என்ன உணர முடிகிறது என்று போலீஸ் துறையிலிருந்து வந்த ஒரு செய்தியை படித்தது. அது வித்தியாசமாக இருந்ததனால் நம்முடைய மனவளக்கலை அன்பர்களுக்கு தெரிவிக்க இந்த சிந்தனை. வித்துக்குழம்பு, அதாவது செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட், உடம்பில் இருக்கும் வரை ஆற்றலை கொடுக்கும். உடலை விட்டு வெளியேறிவிட்டால் மாசுபடச் செய்யும். காவல்துறையினருக்கு ஒரு சட்டம் உண்டு. ஒரு பிணம் மரத்தில் தொங்குகிறது என்றாலும் காவல்துறையினர் பிணத்தை சோதிப்பார்கள். வித்து குழம்பு வெளியேறி இருக்கிறதா என்று. வெளியேறி இருந்தால் தானே தற்கொலை செய்து கொண்டான் என்று அர்த்தம். வித்துக்குழம்பு வெளியேறவில்லை என்றால் வேறு எங்கோ கொலை செய்து இங்கு கொண்டு வந்து மாட்டப்பட்டுள்ளது என்று கருதுவார்களாம் காவல்துறையினர். இதன் மூலம் நாம் அறிவது, உயிர் என்பது விண், அது ஒரு ஆற்றல். அந்த ஆற்றல் வித்துக்குழம்பில் மிதந்து கொண்டிருக்கிறது. மிதக்கும் பொருள் ஓடுவது போல வித்துக்குழம்பில் மிதக்கும் உயிரும் வெளியேறுகிறது. இதற்கு மரணம் என்று பெயர். இது இயற்கையே. இதற்காக மனிதன் அஞ்ச வேண்டியதில்லை என்பதுதான் இன்றைய சிந்தனை. இதற்கு கவியரசர் கண்ணதாசன் பெரும்பாலும் சலனத்துடன் சஞ்சலத்துடன் அமர்ந்திருக்கின்ற அர்ஜுனனிடம் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிற மாதிரி இந்த கவியரசர் கண்ணதாசன் எழுது. மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜய, மரணத்தின் தன்மை சொல்வேன். மானிடர் ஆன்மா மரணமெய்தாது மறுபடி பிறந்திருக்கும். மேனியை கொல்வாய், மேனியை கொல்வாய், வீரத்தில் அதுவும் ஒன்று. நீ விட்டு விட்டாலும் அவர்களின் மேனி வெந்துதான் தீரும் ஓர் நாள். என்னை அறிந்தாய், எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய். கண்ணன் மனது கல்மனதென்றோ காண்டீபம் நழுவவிட்டாய், காண்டீபம் நழுவவிட்டாய். மன்னரும் நானே, மக்களும் நானே, மரம் செடி கொடியும் நானே. சொன்னவன் கண்ணன், சொல்பவன் கண்ணன். துணிந்து நில், தர்மம் வெல்க. வாழ்க வளமுடன். இன்று பிறந்த நாள், திருமண நாள் காணும் அன்பர்கள், நண்பர்கள், மனவளக்கலை உறவுகளுக்கு அருட்தந்தையின் அருட்காப்பு, அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குரு நினைவோடு வாழ்த்தி மகிழ்கின்றோம். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வருணம் என்று விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன்.
பள்ளியில் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகள் சிறந்த முறையில் கல்வி கற்று நல்ல முறையில் தேர்வெழுதி நிறைய மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன். உடல்நலம் குன்றியிருப்பவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல்நலம் பெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல் நலம், உயிர் வளம், மனவளம், நட்பு நலம், ஆன்ம தூய்மை, இறைவனொரு பெற குருவருளும் திருவருளும் துணை நிற்க வேண்டி வாழ்த்தி மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.